அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களும் வணக்கம். கடல் வவ்வால் நம்ம சொந்த நிலத்துடைய பாசுமதி சாப்பாடு, முட்டை. இது என்ன ஆரா மீன் குழம்பா? நெத்திலி மீன் குழம்பா? நெத்திலி மீன். வெள்ளரிக்காய், தயிர். அதாவது மீன் குழம்பு தயிருக்கு ஆவாதுமாங்க. ஆனா நான் சாப்பிட்றதே மீன் குழம்பு தயிர். ஊத்திக்குமா? என்ன காயெல்லாம் விட்டுருக்குது? மாங்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு. மாங்காய், கத்திரிக்காய், மீன் எல்லாம் போட்டுருக்கு. ரைட், ஸ்டார்ட் பண்ணுமா? 5 4 3 2 1 ஸ்டார்ட் பண்ணு. மாங்காய், மீன் குழம்பு, வெள்ளை அரிசி. பெரும்பாலும் மீன் குழம்பு தான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும். நெத்திலி எல்லாமே முள் எடுத்து நெத்திலி அப்படியே சாப்பிடலாம். நெத்தில முள் இல்லையா? அதாவது 1 2 இருக்கும். மாவு இருக்குது. புளிப்பு அதிகமாக இருக்குது. மீன் குழம்பு, நெத்திலி மீன் இது வரைக்கும் வீடியோ போடல. அதே மாதிரி இந்த பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷும் இது வரைக்கும் போடல. இந்த மீன் பேர் என்ன சொன்ன? பாம்ஃப்ரெட். பாம்ஃப்ரெட்டா? பாம்ஃப்ரெட். நல்ல மீன் வந்து அந்த சதை வந்து சூப்பராக வந்தது. இதில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. உருண்டை உருண்டையா இந்த நார் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது மீன். கேரளாவில் நிறையா இது சாப்பிட்றாங்க. பெரிய மீன் தான் இருக்குது. கலந்து வருது. வந்துருச்சு இதுங்களா? இந்த குழம்பு 3 நாள் கூட வச்சுக்கலாம். சரியா?
மீனா தேடி போட்டுக்கிறேன். மீன் கிடைக்குது, காய் தான் கிடைக்குது. மீன் கரைஞ்சிருச்சா? கரைஞ்சிருக்கோம் ஐயா, மீன் கரைஞ்சிருச்சு. மீன் கரைஞ்சிருச்சு. ஆனால் மீன் சூப்பர் டேஸ்ட். இனிப்பா இருக்குது குழம்பு. இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி. இந்த மாங்காய் இனிப்பு. ஓ, மாம்பழம் இனிப்பு. லேசாக ஃபேன் பண்ணுறியா? ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. கத்திரிக்காய். நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக இருக்குதுண்ணா. டேஸ்ட் என்ன இருக்கு? நல்ல காரம், நல்ல புளி, நல்ல தூக்கலாக இருக்கு. அப்படி வெறும் சத்தியா நல்லா இருந்தது. 7 நிமிஷம் வந்து சாப்பாடு சாப்பிட்டேன். ஆனால் இந்த மீன் சாப்பிட்றது 7 நிமிஷம் வெறும் சதை. சாதாரண ஜாலி போட்டு அவ்வளோதான் பாரு. அப்படி சூரியா இருக்குது.
உள்ள எதுவும் இறங்காதனால சப்புன்னு இருக்குங்க. ஏன் இறங்கல தெரியல. கிட்டே இருந்தாலும் இறங்கல. சாப்பாடும் 2 மீன் 3 முட்டை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து 22 நிமிஷம். அப்பா அடிச்சு. அதாவது மீன் என்ன மீன் சாரி? பாம்ஃப்ரெட் மீன், பாறை மீன், கடல் பாறை. அதாவது உள்ள வந்து மசாலா இறங்கல, அவ்வளோதான். வெறும் சதை தான். இப்படி வசம் வெறும் சதையாக இருந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீன்களும் சூப்பர், அருமை. எது சாப்பிட்டாலும் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சீக்கிரம். குடிச்சிடறேன். தண்ணி குடிச்ச தண்ணி குடிக்கணும். ஒண்ணு இந்த டிஎஸ் வந்து நீங்களே செஞ்சீங்க, எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கேன். செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் ஆக அவங்க மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கங்க. அதாவது வாட்ஸ்அப்பில், ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், நம்முடைய வெப்சைட்டு, இந்த 4லையும் கிடைக்கும். இந்த டிஎஸ் வந்து அரைக்கப்படி சொல்றது தான். கொழுப்பு சம்பந்தமான அனைத்திற்கும், கொழுப்பினால் வரக்கூடிய பிரஷர், கொழுப்பினால் வரக்கூடிய இருதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக்கு, கொழுப்பினால் வரக்கூடிய அதாவது இந்த பிரஷர், ரத்த கொதிப்பு, அதாவது கொழுப்பு கட்டிகள், அஜீரண கோளாறு, ஃப்ரீ மோஷன், இதெல்லாம் சரி பண்ணிடும். ரத்த குழாயில் எங்க கொழுப்பு அடைப்பு இருந்தாலும் சரி பண்ணிடும். இது குடிச்சிங்கன்னா சரி பண்ணிடும். அதே மாதிரி உடம்புல உருண்டு அங்கே கொழுப்பு இருக்குது, 6 மாதம் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா சுத்தமாக கரைஞ்சிடும். ஒரு சிலர் வந்து 3-4 பாட்டிலே அருமையான ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. வந்து கொழுப்பு கட்டி எவ்வளோ பெருசாகிட்டு சொல்லிடுறாங்க. அது மாதிரி கொழுப்புக்கானது அருமையானது இது. அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. நெஞ்சு கரிப்பு, புளியாப்பம், புளிச்சேப்பம் எடுத்து வர்றது, இது எல்லாத்துக்குமே இது குடிச்சிங்கனாக்கா உடனடி தீர்வு கிடைக்கும். உடனே கிடைக்கும். மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாப்பாடு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாடு ராமன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.